போன தடவை 3 போட்டோம் ஃபுல்லாக போன வீடியோவில். இந்த வீடியோவில் 4 1 2 3 4 இது போடுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கலைச்சிக்குவோம், நல்லா கலைச்சிக்குவோம். நல்லா கலைச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஒயிட்டு ஏதோ ஒரு கலரு ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா இப்போ ஒயிட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஒயிட்டு நடுவில் இருக்கா, இந்த 4லேயும் ஒயிட்டு சேர்க்கணும். இந்த ஒன்று சேர்ந்துருச்சா, அதே மாதிரி ஒயிட்டு நல்லா சேர்ந்துருச்சா. இப்போ இந்த பக்கம் ரெட்டாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஆரஞ்சு இருக்கணும். ரெட்டு ஒயிட்டு, மேலே ஒயிட் இருந்தால் இங்கிட்டு ரெட் இருக்கணும்னா இங்கிட்டு ஒயிட் இருந்தால் இங்கிட்டு ஆரஞ்சு இருக்கணும். அது மாதிரி நல்லா சேர்த்தாச்சு. இந்த க்ரீன் ஒயிட்டு க்ரீனு, ஒயிட்டு க்ரீனு, இந்த பக்கம் ஒயிட்டு ரெட்டு, அதே மாதிரி ஒயிட்டு ரெட்டு இங்கிட்டு இந்த பக்கம் ப்ளூனா இந்த சைடு ஒயிட்டு 2 கார்னர்லேயும், இந்த சைடு 2 சைடும் ரெட்டுனா இந்த பக்கம் ஆரஞ்சு, இப்படி கார்னரில் சேர்த்துட்டு இப்போ நடுவில் இங்கே ஆரஞ்சு இருக்குன்னா ஆரஞ்சு ஒயிட்டு, ஆரஞ்சு ஒயிட்டு, இப்படி ப்ளூ இருக்குன்னா ப்ளூ ஒயிட்டு, இப்படி சேர்க்கணும். ஒரு கலர் இப்போ ஃபுல்லாக ஒயிட் சேர்த்தாச்சு. இது ஒரு லைனு சேம் கலரில் சேர்த்தாச்சு. இப்போ நடுவில் இங்கே 4 கலர் ஒரே கலர் சேர்க்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரே கலரில். இப்போ ரெட்டு மேலே இருக்குன்னா கீழே ஃபுல்லாக ரெட்டு, இது க்ரீன் இருக்குன்னா ஃபுல்லாக க்ரீனு, அது மாதிரி. இப்போ இந்த இருக்க க்ரீனு இதை இங்கே கொண்டாடணும்னா இதுக்கு நேராக கீழே, இதுக்கு நேராக அப்படியே வச்சுக்கிட்டு இதை மேலே ஏற்றணும். அந்த ரோலை மட்டும் மேலே ஏற்றி இந்த சைடு இப்படி திருப்பி இதுக்கு மேலே ஏற்றி இதை திருப்பிட்டு அந்த மேலே ஏற்றின அந்த ரோலை கீழே இறக்கணும். திருப்பி ஆப்போசிட்டில் வச்சுக்கிட்டு கீழே இறக்கிட்டு மேலே இது பண்ணால் ஒயிட்டு நம்ம கீழே இருந்த க்ரீனு இந்த வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சை இங்கே கொண்டு வரணும். இந்த எல்லோ இருக்கிற இடத்துக்கு இந்த ஆரஞ்சை கொண்டு வரணும். இப்போ அந்த ரோலை மட்டும் ஏற்றணும். மேலே ஏற்றி இப்படி ஆப்போசிட்டில் திருப்பி அந்த ரோலை மேலே ஏற்றி திருப்பி இது பண்ணி இறக்கிட்டு இந்த வந்துருச்சு. இன்னொரு ஆரஞ்சு, இப்போ இந்த ஆரஞ்சை இங்கே 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 வைக்கணும் அப்படின்னா இந்த இது மேலே வந்துருச்சு. அடுத்து கீழே என்ன கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது. இந்த க்ரீனை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா மேலே கொண்டு போய் இதுக்கு நேராக வச்சுக்கணும். இங்கே வரணும்னா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த ரோலை மட்டும் மேலே ஏற்றணும். ஏற்றி ஆப்போசிட்டில் திருப்பணும். திருப்பிட்டு இந்த க்ரீன் இருக்குல்ல கொண்டாந்து இங்கே தானே வச்சுருக்கணும், இதை மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு ஆப்போசிட் திருப்பணும்ல ஒயிட், அது இது பண்ணிவிட்டு எந்த ரோல் எம்டியாக இருக்கோ, இங்கெல்லாம் ஒயிட் இருக்குது, இது ஒயிட் இல்லை, அந்த ஒயிட் இல்லாத எம்டியை கீழே இறக்கிறணும். கீழே இறக்கிட்டு திருப்பி இந்த சைடு கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு இப்போ க்ரீன் போயிடுச்சா. அடுத்து என்ன கலரு, ரெட்டு. இந்த ரெட்டை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ரெட்டு இருக்கிற ரோலை மேலே தூக்கி ஆப்போசிட்டில் திருப்பணும். திருப்பிட்டு அந்த ரோலை மேலே ஏற்றணும். ஏற்றிட்டு திருப்பின இதை அப்படியே வச்சுட்டா இந்த எம்டியாக இருக்குல்ல அந்த ரோலை கீழே இறக்கணும்.
இறக்கிட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் திருப்பிட்டு கீழே என்ன சேர்ந்துருச்சா, ரெட்டு வந்துருச்சா. அடுத்து ப்ளூ, இந்த ப்ளூவை இங்கே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், ஆரஞ்சுக்கு நேராக 4 சேர்த்தாச்சு, க்ரீனுக்கு நேராக 4 சேர்த்தாச்சு, ரெட்டு அதே மாதிரி, ப்ளூ அதே மாதிரி, இந்த கீழே ஒயிட், மேலே ஒயிட் வந்தால் கீழே எல்லோ, கீழே எல்லோ 4 சேர்த்தாச்சு, மேலே ஒயிட் வந்தால் கீழே எல்லோ எல்லாம் சேர்த்தாச்சு. க்ரீனு ரெட்டு இருக்குது, இதை இந்த க்ரீனுக்கு நேராக திருப்பி வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் ரெட்டு இருக்கா, இந்த பக்கம் க்ரீன் இருக்கா, இங்கே க்ரீனு ரெட்டு. இப்போ நம்ம 3வது இந்த 3 க்யூப்ஸில் போட்டோம்ல, இந்த மறைச்சி வச்சு எழுதுவோம். அதே மாதிரி இதை இந்த பக்கம் மறைச்சி வச்சுக்கணும். ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் இடையில் உள்ள இந்த கார்னரில் கீழே இறக்கணும். இந்த மறைச்சி வச்சோம்ல க்ரீனும் ரெட்டும், அதை இங்கே கொண்டு வரணும். க்ரீனு ரெட்டு இருக்கா, அந்த ரோலை கீழே இறக்கணும். இப்போ இந்த கார்னர் இறக்கணும்ல, அதை திருப்பி கொண்டாந்து வச்சா சேர்ந்துடும். சேர்ந்ததை மேலே தூக்கிட்டு இதை இப்படியே கொண்டாந்து இதையும் மேலே தூக்கிட்டோம்னா இந்த க்ரீனும் ரெட்டும் இங்கே வந்துருச்சு, இந்த பீஸ். அதே மாதிரி இன்னொரு க்ரீன் ரெட்டு இருக்கா, இல்லை, ரெட்டும் ப்ளூவும் இருக்குது. இங்கே ரெட்டு, இங்கே ப்ளூ. இதை கொண்டாந்து இந்த சைடு இப்படி மறைச்சி வச்சுக்கணும். ரெட்டும் ப்ளூவும் இருக்குல்ல, இதை இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த ரெட்டும் ப்ளூவுக்கும் உள்ள இடையில் உள்ள இந்த கார்னரில் கீழே இறக்கணும். இறக்கிட்டு இந்த மறைச்சி வச்சோம்ல ரெட்டும் ப்ளூவும், அதை இங்கே கொண்டு வரணும். கொண்டாந்துட்டு அந்த ரோலை கீழே இறக்கணும். இறக்கிட்டு திருப்பி ரிட்டன் கொண்டாந்து இதை வச்சுட்டு மேலே ஏற்றினோம்னா அந்த ரெட்டும் ப்ளூவும், இந்த ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரு ரெட்டும் ப்ளூவும் இருக்கா, இல்லை. இப்போ ஆரஞ்சு ப்ளூ. இப்போ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. அப்படின்னா இந்த ஆரஞ்சு ப்ளூ இங்கே வரணும். அதுக்கு இதை கொண்டு இந்த பக்கம் மறைச்சி வச்சுட்டு இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் உள்ள கார்னரில் கீழே இறக்கணும். இறக்கிட்டு திருப்பி அதை ரிட்டன் கொண்டாந்துட்டு இந்த ஆரஞ்சும் ப்ளூவும் இருக்குல்ல, அந்த ரோலை கீழே இறக்கணும். இறக்கிட்டு இந்த பக்கம் இதை கொண்டு அப்படியே மறைச்சி வச்சுட்டா இது சேர்ந்துடும். சேர்ந்ததை மேலே தூக்கிட்டு இந்த மறைச்சி வச்சதை திருப்பி ரிட்டன் கொண்டாந்துட்டு இதையும் மேலே ஏற்றிட்டோம்னா இந்த ஆரஞ்சும் ப்ளூவும் சேர்ந்துருச்சு. ஓகே. இன்னொரு ப்ளூவும் ஆரஞ்சு. இப்போ ப்ளூ ஆரஞ்சுன்னா ப்ளூவுக்கு நேராக கொண்டாந்து இந்த வச்சுக்கிட்டு கீழே ஆரஞ்சு இருக்குது, இதை கொண்டாந்து இப்படி மறைச்சி வச்சுட்டு இந்த ப்ளூவுக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில் அந்த கார்னர் ரோலை கீழே இறக்கி அதை இந்த சைடு கொண்டு மறைச்சி வச்சிட்டோம்னா இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் இருக்குல்ல, அந்த ரோலை கீழே இறக்கணும். இறக்கிட்டு திருப்பி கொண்டாந்து இதை ரிட்டர்ன் பண்ணி சேர்ந்துருச்சா, மேலே ஏற்றிடணும். திருப்பி இதை கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணால் இதையும் ஏற்றிடணும். இப்போ பாருங்கள், ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்ந்துருச்சா. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் சேர்க்கணும். சேரலையா, இதில் இருக்குது, இதை கீழே எடுத்துட்டு அதை கொண்டாந்து இதில் மாற்றணும். இப்போ ப்ளூவும் ரெட்டும் இதை இந்த பக்கம் கொண்ட மறைச்சி வச்சுட்டு கார்னரில் கீழே இறக்கி திருப்பி அதை ரிட்டன் கொண்டு வந்துட்டு ப்ளூவும் ரெட்டு இருக்குல்ல, அந்த ரோலை கீழே இறக்கி இது திருப்பிவிட்டா இது சேர்ந்துருச்சு, ஏறிடும். இதை திருப்பிவிட்டா இது சேர்ந்துருச்சு, ஏறிடும். இப்போ ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்துருச்சு. இப்போ எல்லா கலருமே சேர்ந்துருச்சு. இந்த 3 ரோலு சேர்ந்துருச்சு. இனிமேல் இந்த ஃபைனல் இந்த ரோலு தான் இதுக்கு எப்படின்னா
இது ரெண்டையும் ஒரே கலரில் சேர்க்கணும். க்ரீனுன்னா க்ரீனு, ரெட்டுன்னா ரெட்டு, இப்படி ஒரே கலரில் சேர்க்கணும். இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த 2 ரோலையும் கீழே இறக்கணும். ஒயிட்டு 2 கீழே இறங்கிடுச்சா, இதை 2 தடவை சுற்றணும். திருப்பி இன்னொரு தடவை கீழே இறக்கணும். இறக்கிட்டு மேலே டாப்பில் இருக்குல்ல இந்த இந்த க்ரீன், இதை அப்படியே ஒன்று சேர்த்துடணும். திருப்பி இதை மேலே தூக்கணும். கீழே ரோல் 2 ரோல் சுற்றி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இன்னும் 2 ரோல் சேர்த்துனா ஒயிட்டு சேர்ந்துடும். அப்போ திருப்பி கீழே இறக்கணும். இறக்கிட்டு மேலே உள்ள ரோலை இப்படி திருப்பினா இப்படி இருக்கும். இதை 2 தடவை மேலே ஏற்றுனா ஒயிட்டு கிளையாமல் திருப்பி சேர்ந்துருச்சு. இது ஒரு ரோல் இதாகிருச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு 2 ஆரஞ்சையும் ஒரே சைடு கொண்டாடணும். அதுக்கு திருப்பி 2 ரோல் கீழே இறக்கி 2 தடவை சுற்றி திருப்பி கீழே இறக்கி டாப்பை ஒரு தடவை சுற்றி திருப்பி மேலே ஒரு தடவை திருப்பி 2 தடவை சுற்றி சேர்ந்துருச்சா, கீழே இறக்கிட்டு டாப்பை ஒரு தடவை ஆப்போசிட்டில் திருப்பிட்டு மேலே திருப்பினா 2 ஆரஞ்சு ஒரே சைடு வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு கலரு ப்ளூவை சேர்ப்போமா, ரெட்டை சேர்ப்போமா. இதை திருப்பி ஒரு 2 தடவை சுற்றி திருப்பி இறக்கி மேலே ஏற்றி இந்த ப்ளூ ஒன்று சேர்ந்துருச்சு, ஆரஞ்சு ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ க்ரீனை போடுவோம். திருப்பி கீழே இறக்கி 2 தடவை சுற்றி திருப்பி கீழே இறக்கி மேலே சுற்றிட்டு ஓகே. இப்போ எல்லா கலரும் சேர்ந்துருச்சு. ஆரஞ்சு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ. இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறத மாற்றிக்கலாம். இப்போ எல்லாம் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால இதோட இது பண்ணிவிட்டு அடுத்து இது மேலே இதுக்கு மட்டும் இந்த ப்ளஸ்ஸு போடுறது எல்லோவில் ப்ளஸ்ஸு போடுறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மூணு லேயர் மட்டும் உங்கள்கிட்ட போட்டு காமிச்சேன். இந்த 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 இதை தனியாக ஒரு வீடியோ லாஸ்ட் லேயர், இந்த லேயர் உள்ள இதை தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக 4 க்யூப்பு சேர்த்தாச்சு. அடுத்து 5 சேர்ப்போம், 5 க்யூப் சேர்ப்போம். அதுக்கப்புறம் 2 சேர்ப்போம். அப்புறம் பிரமேடு க்யூப் இருக்குல்ல அது போடும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம்.